வந்து நீங்கள் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சூப்பரான நாளோட வந்து நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை பசையிலன்னு வந்து நல்ல ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது வந்து. ஸோ அந்த கலர்ஃபுல்லான வெஜிடபிளோடையும் வந்து இந்த மீட் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் இருக்குது. இதில் வந்து எலும்பில்லாத சிக்கன் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த சிக்கன்லேயும் வந்து பெஸ்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் இட்டாலியன் பெஸ்தா வச்சிருக்கிறேன் வந்து. ஸோ இந்த இட்டாலியன் பெஸ்தாவில் வந்து உங்களுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு பெஸ்தா வந்து போட்டு காட்ட போகிறேன். இத்தாலியன் ட்ரெடிஷ்னல் உணவுன்னு சொல்லலாம் அவங்க பெஸ்தா வந்து. ஸோ அதுக்காக நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இல்லை வந்து. ஸோ நாங்களும் ட்ரை பண்ணி வந்து அந்த ரெசிபியை செய்து பார்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரக்கோலி இருக்குது. அதே மாதிரி வந்து 3 கலரில் வந்து அதாவது குடமிளகாய் இருக்குது வந்து. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லியில். ஸோ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சீஸ் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனியன் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்லிக் இருக்குது. ஸோ இந்த உள்ளி அதாவது வெங்காயம் இதெல்லாம் போட்டு தான் வந்து இந்த பெஸ்தாவை செய்ய போகிறேன். என்னதான் இருந்தாலும் வந்து எங்கட அதாவது ஸ்பைசி இல்லாமல் எந்த உணவுமே இருக்காது, சுவை இருக்காது. ஸோ அதனால் வந்து ஸ்பைசி வந்து கண்டிப்பாக போட்டுக்கொள்ள வேணும். ஸோ வந்து இதெல்லாம் போட்டு உங்களுக்கு சூப்பர் டூப்பரான ஒரு பெஸ்தா வந்து செய்து காட்ட போகிறேன். அதுக்கு மேலே இந்த சேனலை யாராவது புதுசாக பார்க்குற நீங்களா இருந்தால் மறந்துவாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அவையும் வந்து இப்படியான ரெசிபியை செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கொள்றதுக்காக இப்போ வந்து காணொலிக்கு போய் பார்த்துக்கொள்ளுவோம் எப்படி இந்த பெஸ்தாவை நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து ஹீட் ஆன் பண்ணி இருக்கிறேன் வந்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு போல் இருக்குது வந்து. ஸோ இதில் வந்து பெஸ்தாவை அவிச்சு கொள்ள போகிறேன். அதுக்கு வந்து முதல்ல தண்ணியை வந்து கொதிக்க வச்சு கொள்ளுவோம். இப்போ வந்து நான் சுடு தண்ணியை வந்து விட்டு தான் கொதிக்க வர்றேன். ஏன்னு சொன்னால் ஈஸியாக டப்புன்னு குயிக்காக வெந்துடுமென்றதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி கொதிச்சிடுது. இப்போ வந்து இந்த பெஸ்தாவை வந்து போட போகிறேன். இந்த பெஸ்தாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இருக்குது வந்து. எல்லா ஃபிங்கருக்கும் வந்து இப்படி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம். ஸோ அளவு வந்து நான் பெஸ்தான்னு சொல்லலை. ஏன்னு சொன்னால் உங்களோட வீட்டில் உள்ள மெம்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்து கொள்ளுங்க வந்து. ஸோ அதனால் வந்து தண்ணி வந்து மூஞ்சியில பறக்குது. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ போட்டிருக்கேன் வந்து. ஆக கணக்கு தேவையில்லை. ஸோ அதனால் போடல. ஸோ இப்போ வந்து உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்றேன். அடுத்ததாக வந்து சிக்கனை வந்து இப்படி வச்சுக்கொள்றேன். சிக்கனுக்கு வந்து அதாவது உப்பு மிளகு எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து சிக்கனை முதல்ல வந்து இதில் போட்டுக்கொள்றேன். சிக்கனை போட்டு வந்து வெள்ளம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சிக்கனை வந்து நான் மூடி விட்டு அவிச்சு கொள்ள போகிறேன். ஒரு 5 நிமிடங்கள் வந்து மூடி இப்படி அவிச்சு கொள்ள போகிறேன். ஏன்னு சொன்னால் டப்பாண்டு ஃப்ரை பண்ணப்படும். அதே மாதிரி வந்து அவிஞ்சிடும். அதுக்காக மூடி விட்டு அவிச்சு கொள்கிறேன். ஃபஸ்ட்டு அவிஞ்சு ஒன்று இருக்குது. இப்போ வந்து அந்த பெல் பேப்பரை வந்து வெட்டி கொள்வோம் வந்து. இப்போ ஆரஞ்சு கலரில் இருக்கிற இந்த மிளகாயம் வெட்டி கொள்வோம். இந்த சிக்கனை பாப்பம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குது. அதாவது பொரிஞ்சும் அவிஞ்சும் அவியாமலும் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து இப்படி வந்து தட்டி விட்டுக்கொள்ளுங்க. ஸோ சிக்கன் சேப்பை வந்து நீங்கள் என்ன விதமாகவும் வெட்டிக்கொள்ளலாம். உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்புகளை வந்து வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் கொஞ்சம் அந்த ஆயிலில் வந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வர மாதிரி வந்து எடுத்துக்கொள்ள வேணும். ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நான் வெயிட் பண்ண போகிறேன். இப்போ வந்து 3 விதமான பேப்பரை வந்து வெட்டி வெட்டி இதுக்கு போட்டுக்கொள்றேன். பார்த்தீங்கன்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா 3 விதமான பேப்பர் இருக்குது. ஸோ அத்துடன் வந்து இந்த கார்லிக்கை போட்டுக்கொள்றேன். உண்மையில கார்லிக்கை நீங்க முதலையும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ
வந்து வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கொள்றேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு வடிவா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். சீஸ் இப்போ போடுறதுல அப்புறம் தான் போட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்கு, அவிஞ்சு ஒன்று இருக்குது. ஸோ எல்லாத்தையும் போட்டு வடிவா இருக்கா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இது நன்றாக அவியணும்னு சொல்லி இல்லை வந்து கொஞ்சம் அவிஞ்சும் அவியாமலும் வந்து இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குன்னு சொல்லி நல்ல கலர்ஃபுல்லாகவே இருக்கின்றது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கொள்ள போகின்றேன். சூப்பரான கலரில் ரெடி ஆகிடுது வந்து. ஸோ இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஏன்னு சொன்னால் அவனுக்கே வந்து இது இன்னும் அவிஞ்சு கொள்ள போகுது. ஸோ அதனால் வந்து இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து வச்சுக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து போட்டுக்கொள்கிறேன் இந்த பாத்திரத்துக்குள்ள. ஏன்னு சொன்னால் ஒரு சோஸ் ஒன்று செய்ய போகிறேன். இந்த பெஸ்தாக்கு உரிய சோஸ் வந்து செய்ய போகிறேன். இது வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு சோஸ் தான் வந்து, அதாவது கோதுமை மாவு போட்டு செய்கிறது. இப்போ பட்டரை வந்து நல்லா மெல்ட் பண்ண விட்டுக்கொள்வோம். ஒரு டேபிள் ஸ்பூன் போதுமானது. நான் வந்து லைட், அதாவது பட்டரில் வந்து லைட்டில் இருக்கும். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன பட்டர் இருக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ வந்து கோதுமை மாவு வந்து போட்டுக்கொள்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். என்னுடைய பெஸ்தாக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து இந்த ஃப்ளவரை வந்து இப்படி இந்த பட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கு வந்து நான் இப்போ தண்ணி விட்டுக்கொள்கிறேன். இதில் ஒரு 75 மில்லி வந்து வந்து விட்டுருக்கிறேன். ஸோ இதை வந்து மெதுவாக வந்து இப்படி வந்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதை வந்து கரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். வந்து இதுதான் அந்த சோஸ், நான் செய்கிற சோஸ். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுட்டு இந்த சோஸை வந்து இப்படி மெதுவாக மிக்ஸ் பண்ணி கரைச்சி கொள்ளுங்க. கரைச்சிட்டு பார்த்துக்கொள்வோம் எப்படி இருக்குமென்னு சொல்லி. 75 மில்லி தான், அதாவது கொட் வாட்டர் விட்டுருக்குறேன். நீங்கள் பச்சை தண்ணியும் விட்டுக்கொள்ளலாம். நான் கொட் வாட்டர் விட்டால் வந்து டப்பண்டு கொதிச்சு பண்ணுறதுக்காக நான் விட்டுருக்குறேன். இப்போ வந்து கட்டி எதுவும் இல்லாமல் வந்து இதை வந்து வடிவாக மசிச்சு எடுத்திருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 மில்லி வந்து மில்க் விடுறேன். பசும்பால் விட்டுக்கொள்ளுங்க. பசும்பால் தான் இதுக்கு பொதுவாக விடுறது, தேங்காய் பால் விடுறதா தெரியல. இப்போ அதையும் போட்டு வடிவாக வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அடுப்பை வந்து நல்ல லோ ஹீட்டில் வந்து வச்சுக்கொள்ளுங்க. கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் எல்லாமே எரிஞ்சு போடும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பெஸ்தா வந்து அதோட முடிஞ்சிடும் வந்து. ஸோ இப்போ வந்து லோ ஹீட்டில் நல்லா வச்சுட்டு வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. 75 மில்லி தண்ணி வந்து 50 மில்லி வந்து மில்க் விட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது. இதையும் வந்து கட்டிலாம் வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சோஸ் வந்து வந்துடுது. நீங்கள் வந்து உப்பு தேவையான்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து போட்டுக்கொள்ளலாம். ஸோ எனக்கு சீஸ் வந்து நான் இதுக்கு போட போகிறேன். சீஸுக்கு கொஞ்சம் உப்பு இருக்குது. ஸோ அதனால் போடையில வந்து ஸோ இப்போ வந்து சீஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து இதுக்கு போட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த கிரீமியாக இருக்கிறதுக்காக போட்டுக்கொள்கிறேன். அதையும் போட்டு வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பர்ஃபெக்டான ஒரு சோஸ் வந்து வந்திருக்கு, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. ஸோ இப்போ வந்து அடுப்பை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிட்டு வந்து இப்போ இந்த சோஸை வந்து நிப்பாட்டிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது சோஸ். ஸோ அடுத்ததாக என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு போல் வந்து வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த சிக்கன் பொரிச்சு வச்ச சிக்கனை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் வந்து. ஸோ இப்படி வந்து போட்டுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி போட்டிருக்கிறேன். அடுத்ததாக வந்து பெஸ்தா வச்சுருந்தேன் தானே வந்து அவிச்சு. ஸோ அதை வந்து இப்படி மேலுக்கு வந்து இப்படி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அவிச்சு வச்சிருக்கிற பெஸ்தாவை இப்படி வச்சு வந்து அடுக்கி கொள்ளுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றா வந்து அடுக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இங்கன்னு சொன்னால் இப்படி மேலுக்கு வந்து இந்த பெஸ்தாவை வச்சிருக்கிறேன்னு வந்து. ஸோ அடுத்ததாக வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த சோஸ் இருக்குது தானே, இந்த சோஸை வந்து இதுக்கு மேலுக்கு ரப் பண்ணிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஸ் வந்து மேலுக்கு ட்ராப் பண்ணி இருக்கிறேன். சூப்பராக இருக்குது மேலுக்கு பார்க்க. இப்போ வந்து சீஸ் வந்து மேலுக்கு வந்து இப்படி போட்டுக்கொள்கிறேன். ஸோ இது வந்து மொசரல்லா சீஸ் வந்து, ஸோ அதை வந்து இப்படி மேலுக்கு போட்டுக்கொள்ளுங்க. கூடுதலாக வந்து பெஸ்தாக்கு மொசரல்லா சீஸ் தான் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சீஸ். ஸோ அதை வந்து எல்லா இடமும் வடிவாக தூவி வந்து தூவி போட்டுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் கொத்தமல்லி தலைகளை வந்து மேலுக்கு போட்டுக்கொள்றது. ஸோ இப்போ வந்து தலைகளை போட்டுட்டு வந்து இப்போ அவனுக்கு வச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து இப்படியே வந்து, அதாவது
இதை வந்து கவர் பண்ண தேவையில்லை, இப்படியே வச்சு வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுத்துக்கொள்வோம். ஸோ 10 மினிட்ஸ் அதை பார்த்துக்கொள்வோம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெஜிடபிளை வந்து இப்படி வெட்டி வெட்டி வச்சிருக்கிறேன்னு பார்க்கவே உங்களுக்கு தெரியுது. ஸோ வந்து இந்த வெஜிடபிளை இந்த தண்ணிக்கு அவிச்சு கொள்ளப்படும். இந்த பாத்திரத்துக்கு வந்து தண்ணி விட்டுருக்கிறேன் வந்து. ஸோ அது வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. இந்த ப்ரொக்கோலியை வந்து நல்லா கழுவிட்டு கணதரம் வந்து கழுவி கொள்ள வேணும். என்னன்னு சொன்னால் இதுக்கு வந்து மருந்தடிச்சு வாரன்னு சொல்லப்படுது. இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ப்ரொக்கோலின்னு சொல்லப்படுது. ஆனால் வந்து விரும்பி வந்து சாப்பிட மாட்டேன் மக்கள். ஸோ அதனால் வந்து விருப்பமான வந்து இப்படி செய்து வெஜிடபிளை சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள் வெரி ஹெல்த்தின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு, நான் சொல்லல. ஸோ அதனால் வந்து நானும் வந்து இந்த ப்ரொக்கோலி வந்து எனக்கு போதுமானது. என்னன்னு சொன்னால் வீட்டில் வந்து இதை பெருசாக விரும்பி சாப்பிட மாட்டேன். ஸோ நான் மட்டும் தான் சாப்பிட்டு கொள்வேன் வந்து. ஸோ அதனால் எனக்கு இவ்வளவு இனஃபாக இருக்குது. ஸோ வந்து இதை நல்லா வாஷ் பண்ணி கொள்வோம் முதல்ல. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா கழுவி இருக்கிறேன். ஸோ இதை வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கொள்வேன். அதே நேரம் வந்து நீங்கள் இப்படி அவிச்சு கொள்வது ஹெல்த்தியானு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக இது இல்லையே தான் நினைக்கிறேன். என்னன்னு சொன்னால் எனக்கு ஈஸியானபடியாக நான் இப்படி அவிச்சு கொள்கிறேன். அதாவது வந்து ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்தால் தான் வெஜிடபிளை போகும் நல்லதுன்னு சொல்லப்படுது. ஸோ எப்படின்னு சொன்னாலும் நாங்கள் ஈஸியாக தானே பார்த்துக்கொள்வோம். ஸோ அதனால் வந்து நான் இப்படி வந்து அவிச்சுக்கொள்கிறேன். ஸோ இது அவியறதுக்கு ஒரு 4 நிமிடங்கள் போதுமானதாக இருக்கும். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து தண்ணி கொதிச்சிருக்கு. ஸோ அந்த கொதிச்ச தண்ணியில் அவியறதுக்கு 4 நிமிடங்கள் போதும். 3 to 4 நிமிடங்கள் போதுமானு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து நான் அவிச்சுக்கொள்கிறேன். உப்பு வந்து போட்டு அவிச்சுக்கொள்ளுங்க. வந்து உப்பு உங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் விட்டுக்கொள்ளலாம். உப்பை போட்டு அவிச்சா இன்னும் நல்ல சுவையாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து க்ளீன் பண்ணிக்கொள்வோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொக்கோலியும் வந்து அவிந்து விட்டது. ஸோ அதனால் டேர்ன் ஆஃப் பண்ணிக்கொள்கிறேன். குக்கரை டேர்ன் ஆஃப் பண்ணிட்டு வந்து இதை வடிச்சு எடுத்துக்கொள்வோம். அதுக்கு மேல் வந்து இந்த அவனுக்கு வச்ச பாஸ்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடி ஆகிட்டுது. ஸோ பாஸ்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குது. 10 மினிட்ஸ் வந்து அவனுக்கு வச்சுருந்தேன் நான். ஸோ பாஸ்தா இப்படி இருக்குது. இவரை வந்து இந்த தண்ணியை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து பாஸ்தாவை இப்படி வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் கூட நேரம் விட்டீங்கன்னு சொன்னால் இது வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுதுன்னு சொன்னால் அது வந்து பொரிஞ்ச மாதிரி வந்துடும் பாஸ்தா. வாவ், சூப்பராக இருக்குன்றது பாஸ்தா. பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் இல்லாமல் இப்படி வந்து அந்த சோஸில் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த பாஸ்தா ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய பாஸ்தா தான் நான் செய்திருக்கிறேன். ஸோ இப்போ வந்து ப்ரொக்கோலியை வந்து இதில் வச்சுக்கொள்வோம். இப்போ இந்த ப்ரொக்கோலிக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒலிவ் ஆயில் வந்து விட்டுக்கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த ப்ரொக்கோலிக்கு ஒலிவ் ஆயில் வந்து விட்டு சாப்பிடும் பொழுது மிகவும் அருமையாக இருக்கும். இது பச்சையாக விட்டுக்கொள்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்குது. வந்து இந்த பாஸ்தாவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியுது. 3 to 4 பேர் சாப்பிடக்கூடிய ஒரு பாஸ்தா வந்து. ஸோ இது வந்து கலோரி கூடினது அப்படி எதுவுமே இல்லை. வந்து என்னென்னு சொன்னால் இந்த பாஸ்தா பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைவாகத்தான் போட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான மீல் உண்டு. பார்க்கவே தெரியுது. சிக்கனை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் இப்படி இருக்குது. ஸோ சூப்பர் டூப்பரான ஒரு மீல் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் டூப்பரான பாஸ்தா செய்து காட்டியிருக்கிறேன். உங்களுக்கே வாய் இதை சாப்பிட நீங்களும் செய்யணும் போல இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். வீட்டில் வந்து நல்ல ஒரு கலர்ஃபுல்லான பாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரொக்கோலி எல்லாம் சும்மா க்ரீன் கலரில் இருக்குது வந்து. ஸோ க்ரீன் கலர் அதாவது ஹெல்த்துக்கு நல்லமன்னு சொல்லினோம். அதே மாதிரி கலர்ஃபுல்லான அதாவது வெஜிடபிள் போட்டிருக்கேன். என்னன்னு சொன்னால் வந்து பேப்பர் போட்டிருக்கிறேன். அதாவது 3 கலரில் உள்ள பேப்பர் வந்து. ஸோ எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. அதாவது மேலுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீசன் போட்டு வந்து மல்லிகை தூவி இருக்கிறேன் வந்து. ஸோ அதெல்லாம் போட்டு அந்த பாஸ்தா இருக்கேக்க சூப்பராக இருக்கும் வந்து. ஸோ வந்து நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. என்னால் கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இதை வந்து உழுக வைக்கிறதுக்காக. ஸோ வந்து நான் இதை பொறுமையாக இருந்தால் சாப்பிட போகிறேன். நான் எப்போவுமே சாப்பிடும்பொழுது பொறுமையாக இருந்து டேபிளில் ஆறுதலாக வந்து சுவைக்கு சாப்பிட்டு கொள்வேன். அதுக்கு வீட்டில் உள்ளவே தெரியும் நான் அப்படி சாப்பிடுவேன்னு சொல்லி. ஸோ வந்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரம் வந்து இந்த பெஸ்டாக்கு வந்து ஸ்ரீலங்கன் ஸ்பைசியும் போடலாம். என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டுக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காம புதுசாக பார்க்குற நீங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கொண்டு கொடுத்துக்கொள்ளுங்க வந்து. ஸோ ஏன்னு சொன்னால் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் கொடுப்பேன். ஏன்னு சொன்னால் நான் ஒரு வீடியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இன்னும் ஒரு சூப்பர் டூப்பரான ரெசிபியோட நான் உங்களை இந்த பெரிய பாஸ்தாவை எப்படி சாப்பிட்றதாண்டா எப்படி தான் சாப்பிட வேணும். சிக்கனை பார்த்தீங்களா
பார்த்தீங்கன்னா அதாவது ரெட் பெப்பர் வந்து இது ட்ரை பண்ணுங்க வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வருது. அதாவது 4 தரம் ட்ரை பண்ணால் 5ஆவது தரம் சரியாக வந்துடும். ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கும் வந்து சரியாண்டேக்கு ஒரு நாளை வரும். சில பேருக்கு இது போட தெரியும். ஸோ இதை என்ன கஞ்சி வந்து போட்டு பாருங்கன்னு சொல்லி யோசிச்சு கொள்ளாதீங்க. கஞ்சி வந்து இப்போ என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் டேபிளில் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்து வந்து சாப்பிட போகுது. அப்போ தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணி வந்து சாப்பிட்டு கொள்ளணும். பாய்.